ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் மற்றும் கிராம உதவியாளருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் இருக்கு. ஸோ அது என்னங்கிறது சொல்றேன். அதே மாதிரி ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் தள்ளி வைக்கிறாங்க. 17/2/2026 பாத்தீங்கன்னா வெளியிடுறதா இருந்தது. தற்போது பாத்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அது நாம பார்த்தோம்னா பார்த்து தமிழக அரசுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நாம பார்த்தோம்னா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்த்தோம்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் போஸ்ட் என்னங்கிறது பார்த்துடலாம். ஸோ நிறைய மாவட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. எல்லாமே இந்த செப்டம்பர் மந்த் பார்த்தோம்னா எல்லாமே நேர்காணல் நடைபெற்று வெயிட்டிங் லிஸ்ட்ல பார்த்தோம்னா இருக்கீங்க. யார் யாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக நிறைய பேர் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில இடத்துல எழுத்து தேர்வு நடைபெற்றிருக்குது, நேர்காணல் நடைபெறல. எழுத்து தேர்வும் நடைபெறல, அதே மாதிரி நேர்காணல் நடைபெறல. ஸோ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் தான். ஒன்று, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த மாவட்டமே பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பொறுத்த வரைக்கும் கேஸ் போட முடியாது. அந்த ஏரியா சப்கோர்ட்ல கேஸ் போட்டிருப்பாங்க. அதனால கூட ரத்து செஞ்சிருக்கலாம். இல்லையா, ரெண்டாவது வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் பணியை பார்த்தீங்கன்னா காரணம் காட்டலாம். அதுக்கான ஆட்கள் இல்லை, இந்த கிராம உதவியாளர் நேர்காணல் பார்த்தீங்கன்னா நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா காரணம் சொல்லலாம். அது இருக்கிறது ரெண்டு வாய்ப்பு தான். அதே மாதிரி நாம விசாரிச்ச வரைக்கும் என்னன்னா கேஸ் தான் போட்டுக்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுல நிறைய முறைகேடு நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுக்கிறதா நமக்கு பார்த்தீங்கன்னா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டம் அந்தந்த ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த கிராம உதவியாளர் வேலைக்கான கேஸ் டீடைல்ஸ் தெரிந்தா நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. சரி, நிறைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கிராம உதவியாளர் அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து செயலாளர் ரெண்டு பேர் ஒரு 10 கமாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கமாண்ட் பார்த்தீங்கன்னா இதே தான் இருக்கு. கிராம உதவியாளர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி லாஸ்ட்ல மார்ச் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. எதனால பெண்டிங்னா பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் காரணம் காட்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டிங் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா விடலையா, இன்னொரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்ஆர் செலக்ட்ங்கிறத லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து அவங்களுக்குலாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைன் பண்ணிடுவாங்க. அரசு அதிகாரி பார்த்தீங்கன்னா முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி தேதியில் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கும் போது எலெக்ஷனே அறிவிச்சாலும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் அறிவிச்சிட்டா தான் சைன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி வச்சிருந்தாங்களா, அப்படியே பார்த்தீங்கன்னா யாராவது கேஸ் போட்டாலுமே அது செல்லாது. ஏன்னா அந்த டைம்ல தமிழக அரசு என்ன சொல்லிடுவாங்கன்னா ஏற்கனவே எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி எல்லாமே இருக்கு, அதை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாலும் நீங்க ஜாயின் பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறமாட்டுக்கு தான் இருக்கும். ஏன்னா ஜாயினிங் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மகளிர் உரிமைத்துறை ஒரே நைட்ல பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் விடிஞ்சு காலையில 6 மணிக்கெல்லாம் அவங்க அக்கௌண்ட்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய இந்த ஸ்ரீரங்கம் கோயிலா இருக்கட்டும், இந்துசாமி அறநிலையத்துறையில பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கல, இந்த கிராம உதவியாளர் கொடுக்கல, இந்த அங்கன்வாடி சத்துணவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்கல, ஒரு சில இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெண்டிங்கள் தான் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்துல அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்றீங்க 70-80% பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி லாஸ்ட்ல மார்ச் ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து நாம பார்த்தீங்கன்னா இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பத்தி பார்க்கலாம். கிராம ஊராட்சி செயலாளர் பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியல் 17/2/2026 அன்று வெளியிடப்படும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. ஆனா திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெளியாகவில்லை. ஏன்னா இன்னும் பணி முடிக்கவில்லை. அதனால 23/2/2026 தான் அனைதான் வெளியாக இருக்கிறதா சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். இந்த கிராம ஊராட்சி செயலர் நடத்த சொல்லி 24/2/2026 முன்னாடி நடத்த சொல்லியிருந்தாங்க.
அதே மாரி 17/2/2026 வாக்காளர் பட்டியல் வெளியிடறதுக்கு அப்புறமேட்டுக்கு, இந்த அதிகாரிகள்லாம் ஃப்ரீ ஆயிட்டாங்களா, அவங்கள வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்கணும். 24/2/2026க்குள்ள சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23க்காக தள்ளி வச்சுட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்? அப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது. இன்னொரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. அதுவும் 17/2/2026 வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வருது. ஸோ இந்த வாக்காளர் பட்டியல் 2மே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெளியாகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/2/2026க்குள்ள முடியும். அப்படி இல்லையா இன்னும் 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நடத்துவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் டைம் இருக்கு. எப்படியும் இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ஷன் அறிவிப்பாங்க. எப்படியும் மார்ச் 10க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சுருவாங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்ல கூட அறிவிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நேர்காணல் வந்து நடத்துறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. நேர்காணல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஹால் டிக்கெட் இன்னைக்கு விடுறாங்க. 2 நாள் கழிச்சு உடனே நேர்காணலுங்கும்போது, அந்தந்த மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் அட்டெண்ட் பண்றீங்க. அப்போ ஒரே நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்திடலாம். அதே மாரி இந்த 23/2/2026 வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. அந்த காரணத்த காட்டி கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு டைம் வாங்கலாம். 1 வீக்ங்கிறது இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி 2 வீக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். அதனால உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் நடைபெறும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் நடைபெறும். பிளஸ் அது இல்லாத 17/2/2026 இயரிங் வருது பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல என்ன தீர்ப்பு குடுக்குறாங்களோ, அது நாம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அது ஜியோவ பத்தி இருக்குது. ஆனா ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025ல வெளியிடறது தான் வரும். ஸோ பிளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு நமக்கு தெரியும். அதுதான் வரும். பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்ப நடத்தணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது ஏதாவது தீர்ப்பு குடுக்கலாம். அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாள் இருக்கு. கேஸ் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீர்ப்பு வருதோ நாம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுவோம். உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். கேஸ் ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு ஏதாவது தீர்ப்பு குடுக்குறாங்களா? என்னங்கிறத நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாரி இந்த கிராம ஊராட்சி செயலருக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருங்க. ஸ்டாப் பண்ணிறாதீங்க. ஏன்னா திடீர்னு எப்ப எது நடக்குதுன்னே சொல்ல முடியாது. 5000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நைட்ல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு மாற்றம் நடைபெறுச்சு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடைபெறலாம். மற்ற டைம்ல நடக்குதா இல்லையா, இந்த எலக்ஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறலாம். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்க கூடாது. நம்ம நேர்காணலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இது மாதிரி அப்டேட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.